பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகமே ரெண்டாக உடையுது. அதான் சொன்னல, அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த ரோமர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு கிறிஸ்தவர்கள் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து பிரியுது. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு ரோமில் லீடர்ஷிப்பாக வச்சுட்டு இருக்குல்ல, இவங்க யார், ரோமன் கேத்தலிக்னு இருக்காங்களா, இவர்கள் வந்து 11ஆம் நூற்றாண்டில் தான் இவங்க பிரிகிறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது. எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஷியா சுன்னின்னு பிரியுதில்ல, இது எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்ல ஒரு பகுதி தான் இது. முஸ்லீம் சமுதாயத்தை வந்து ஷியா சுன்னின்னு சொல்லி தஜ்ஜால் எப்படி பிரிச்சானோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் வந்து முதல்ல ரெண்டாக பிரிக்கிறாங்க. 2 மேஜர் பிரிவாக போகுது. அதில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தனியாக போகிறாங்க. அவங்க ரஷ்யாவுடைய தலைமையை வச்சு ரஷ்யா பக்கம் போய் அவங்க அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இப்படி போயிடுறாங்க. அப்போ இவர்கள் கீழே தான் வந்து இந்த ஐரோப்பா ஃபுல்லாகவே இருக்குது. யாருடைய இது கீழே இந்த வேட்டிகன் இந்த ரோம் இருக்கு இல்லையா, அப்போ இவங்க இப்போ இன்னைக்கு ரோமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அடையாளம் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ இவர்களுக்கு கீழே என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது பிரிட்டனு, பிரான்ஸு, இட்டாலி, இவங்கெல்லாம் வந்து கேத்தலிக் கிறிஸ்டின்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் உருவாகலை. 3வது கிறிஸ்தவ பிரிவு என்ன ஆகல, உருவாகவில்லை. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தனியாக இங்கே செயல்படுறாங்க. ரஷ்யா பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இயங்குறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் தான் குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள். அவர்கள் தான் கான்ஸ்டான்டினோபிளை வந்து வச்சிருந்தாங்கிறது ஒரு முக்கியமான மேட்டர். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல அந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் போய் இருந்த அந்த கிறிஸ்தவ சர்ச் இருந்தது இல்லையா, இந்த கத்தோலிக்கர்கள், அதையும் வந்து ரெண்டாக உடைக்கிறாங்க. அதை எப்போ உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் அது வந்து உடைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞான விஷயங்கள் இதெல்லாமே வரும்போது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இவங்க மதகுருமார்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதம் வந்து தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மதம் கையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய சப்போர்ட்டில், அந்த ஒரு மன்னர் இருந்தார், இங்கிலாந்துடைய மன்னர், அந்த மன்னருடைய சப்போர்ட்டில் வச்சு புதுசாக ஒரு சர்ச் உருவாக்குறாங்க. அந்த சர்ச்சுடைய பேர் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்திலிருந்து புது கிறிஸ்தவ பிரிவு ஒன்று லான்ச் பண்ணப்படுது. அதோடைய பேர் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனிசம். அதாவது இவர்கள் தான் CSI அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிறிஸ்தவத்தை, இந்த புரோட்டஸ்டன்ட் சிந்தனை இருக்குது, அவரோட அந்த சிந்தனையுடைய தந்தை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே வராங்க. இது வந்து புது உலகம். இந்த உலகத்தில் இப்போ தான் வந்து டெக்னாலஜி சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரிட்டனை தலைமையாக கொண்டு தான் இவங்க வந்து படிப்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த கிறிஸ்தவ உலகம் முதல்ல ரெண்டாக உடையிற கிறிஸ்தவ உலகத்துடைய ஒரு பகுதி, அதாவது பழமை கால கிறிஸ்தவர்கள், பைபிளை தோற்றுவித்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள், கான்ஸ்டான்டினோபிள் அதாவது துருக்கியை தலைமையகமாக கொண்ட ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த மர்க்கஸை வைத்திருந்தவர்கள், ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல அவங்க வாழ்கிறாங்க. அவங்கள்ட்ட பிரிஞ்ச இவர்கள் இந்த இங்கிலாந்து, ஐரோப்பியாவில் இவங்க வாழ்கிறாங்க. இவர்களிடத்திலிருந்து தனியாக இன்னொரு கூட்டம் உடையுது. இந்த கூட்டம் தான் வந்து இந்த இடத்துல, எந்த இடத்துல, இங்கிலாண்டை தலைமையாக கொண்டு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லி இவங்க இயங்குறாங்க. இன்னொரு கூட்டமாக இருந்த அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கத்தோலிக்கர்கள், அவங்க வந்து வாட்டிகனில் வந்து அவங்க இயங்குறாங்க. அவங்க வந்து ரோமை வந்து தலைமையாக கொண்டு வாட்டிகனுங்கிற அந்த இடத்துல அதுவே தனி நாடாக அமைச்சுக்கிட்டு அவங்க இயங்குறாங்க. இது எல்லாமே ஒரே கிறிஸ்தவ உலகம் வந்து சந்திக்கக்கூடிய மாற்றங்கள். இப்படி நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், அதாவது ஒரு புறம் கிறிஸ்தவ உலகத்தில் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழுது. இன்னொரு புறம் இஸ்லாமிய உலகத்தில் கிலாஃபத் வந்து மன்னராட்சிக்கு மாறி அந்த மன்னராட்சிக்கு நாசமாக போய் அதுக்கப்புறம் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துன்னு சொல்லி ஒரு கிலாஃபத்து உருவாகி ஒரு பேரளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான போரிடக்கூடிய ஒரு காட்டுமிராண்டியான ஒரு ஆட்சி வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இப்படி ஒரு பேரலில் பார்த்துங்க. அதாவது எப்படி வந்து இப்ராஹிம் நபியுடைய 2 மகன்களுடைய அந்த வம்சம் வந்து இப்படியே வளருதோ, அதே மாதிரி முஸ்லீம்களும், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த 2 உம்மத்துகளும் இப்படியே வந்து வரலாற்றில் வந்து கடந்து வருது.